என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வேத வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? வேத வசனம் ஒவ்வொன்றும் அப்படித்தான் ஆறுதலாக இருக்கும், தேறுதலாக இருக்கும். நமக்கு ரொம்ப மனசில் கவலையாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை அந்த வசனத்தின் மூலமாக ஆற்றி தேற்றுவார். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லலை பாருங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வேதம் வாசிக்கும் பொழுது கருத்த ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாய் வாசிக்க வேண்டும், பயபக்தியோடு வாசிக்க வேண்டும். படுத்துக்கிட்டு வாசிக்கக்கூடாது, நம்ம இஷ்டம் போல் வாசிக்கக்கூடாது, பயபக்தியோடு வாசிக்க வேணும். பாருங்கள், உண்மை உள்ள மனுஷன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? கர்த்தருக்கு முன்பாக வேஷம் போடுகிறோமா, மாயம் பண்ணுகிறோமா, சும்மா ஏமாத்துகிறோமா, பக்தி இருப்பது போல் நடிக்கிறோமா, இல்லை உண்மையாக பயபக்தியோடு? எத்தனை பேர் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். உதாரணமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? அதே போல் யோபு. இன்னும் வேத புஸ்தகத்தில் எத்தனை பக்தர்களை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பேதுரு, யோவான், ஆண்டவருடைய சீஷர்கள்லாம் எப்படி பக்தியாக இருந்தாங்க. அந்த பயபக்தியோடு நம்ம உண்மையோடு தேடும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? உண்மையாக நமக்கும் அவரும் உண்மையுள்ளவராய் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதற்காக நம்ம அழைத்திருக்கிற? ஆண்டவராகிய இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பேன், ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, அவரும் நானும் ஒன்றாக இருக்கிற வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள், யோவான் 10:30, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். எதற்கு அவர் அப்படி சொல்லணும்? தேவ மனுஷன், தெய்வத்தின் திருவுருவம். அவர் சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், நீங்களும் நானும் இயேசுவோடு அப்படி ஒன்றாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிற வாழ்க்கை வாழ்கிறோமா? இஷ்டம் போல் நம்ம வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அப்படி உண்மையாய் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், கர்த்தரோ உண்மை உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். பிரியமானவர்களே, சுற்றி தீமை இருக்குது. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி தெரிகிறான். அதே போல் சுற்றி இருக்கிற ஜனங்க, வேலை செய்கிறவங்க, நமக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்கள் நம்ம அறியாமல் செய்கிறாங்க. எவ்வளோ சுற்றிலும் தீங்கு இருக்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி அந்த விதமான தீமை உங்களை அணுகாதபடி அவர் பாதுகாப்பார். எனக்கு அருமையான, எவ்வளவு அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? இதைத்தான் நம்ம வேதத்தில் நிறைய இடங்களை வாசிக்கிறோம். தாவீது பாருங்கள், ஒரு சாதாரண மேய்ப்பன். அவன் சொல்கிறாங்க, கடைசியில் அவன் தள்ளப்பட்டவனாக இருந்தது போல் இருந்தான் அவங்க குடும்பத்தில். ஆனால் அவனைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் என்று அவரை பிடித்து கொண்டார், பற்றி கொண்டார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா 26:3 வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, ஆகவே உண்மையாய் கர்த்தரை தேடுவோம், பயபக்தியோடு தேடுவோம். உண்மை இல்லாமல் பொய்யாய் மாயான காரியங்களை நம்மிடத்திலிருந்து விலக்கி போடுவோம். அப்பொழுது பரிபூரண ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்படியே பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, ஆண்டவரே, யார் யார் உண்மை இல்லாமல் ஏமாற்றுகிற சிந்தைகள் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை சந்தியும் அப்பா. இப்பொழுது அப்படிப்பட்ட உள்ளங்களை நல்ல உள்ளங்களாக மாற்றும் ஆண்டவர். கெட்ட உள்ளங்களை நீர் வாழ்க்கையிலிருந்து, அவருடைய வாழ்விலிருந்து இப்படிப்பட்ட காரியங்களை விலக்கி போடும் ஆண்டவர். உண்மையுள்ள மனுஷனாக, உண்மையுள்ள மனுஷியாக ஒவ்வொருவரை மாற்று. சின்ன பிள்ளைகளிலிருந்து உண்மையை கற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, கற்றுக்கொடும் ஆண்டவரே. அப்பா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று உடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே. அப்படி யார் யார் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வருகிற பாடுகள், துன்பங்களிலிருந்து விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. பரிபூர்ண நன்மைகளால் நிரப்பும் ஆண்டவரே. கற்றுத்தார். உண்மையாய் நடந்து கொள்ள நீர்தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.